வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்டு பெங்களூர் கத்திரிக்காயில் ஒரு கூட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி குழம்புக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பெருங்காயம், சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, இஞ்சி வந்து நல்ல ஒரு விரல் நீளத்துக்கு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து பொரியணும் இல்லையா, அதுக்காக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விடுறேன் நான். பெருங்காயம், சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரியட்டும். இப்போ வந்து சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு இது லைட்டாக வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, சீரகமும் மிளகும் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியோடு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நாம் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச சாமான்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் விடுறேன், காயட்டும். இஞ்சி குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், நல்லா காஞ்செடுத்து. இப்போ கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வரமிளகா 1, வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் வதங்கட்ட வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுது. ஒரு லெமன் சைஸில், மீடியம் லெமன் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த விழுதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டாச்சு. நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். எல்லாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இஞ்சி குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து பெங்களூர் கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு, அதை சௌச்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அதை கட் பண்ணியாச்சு. அதை காய சேர்த்துருவோம். இதோட தோல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து தொகையில் அரைச்சிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா மட்டும் போட்டு கூட தொகையில் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகாயை வறுத்துட்டு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம் வறுத்துட்டு நம்ம வந்து தொகையில் அரைக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, அதையும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பையும் வறுத்துட்டு அப்படியும் தொகையில் அரைக்கலாம். இந்த பாருங்கள், இந்த தோலை எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீட்டாக தொகையில் அரைச்சிங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். இப்போ இது வேகட்டும், மூடி வச்சுருவோம். நம்ம சௌ கூட்டுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். நான் 2 சேர்க்குறேன். சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம், இதை சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். சௌ கூட்டுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. பாருங்க, குழம்பு நல்லா, இஞ்சி குழம்பு நல்லா கொதித்து திக்காக எடுத்து. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் போட்டோமா, கொதிக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நல்ல சுட சாதத்தில் நம்ம நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காக தயிர் விட்டு சாதம் பிசைஞ்சு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா கெடாமையே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துருவோம் கூட்டில். இதெல்லாம் வேகிற நேரத்துக்குள்ளே நான் இன்றைக்கி வெளியில் போகிறேன். ஸோ அதனால் வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் புட்டும் கடலை கறியும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடலையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு
ஸோ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ அப்புறமா கடலைக்கறிக்கு என்ன நல்லா சேர்க்க போகிறேங்கிறத காமிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு கொதிச்சுன்னு இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு புளி தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கொதிச்சுன்னு இருக்குது. இதுக்கு வந்து வெந்தய ரசம் தான் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வெந்தய ரசம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம், வரமிளகா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதெல்லாம் வறுத்துட்டு தோரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம அரைக்கணும். நான் வந்து இன்றைக்கி வறுக்கெல்லாம் போகிறதில்ல, அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறேன். ஸோ ஒரே ஒரு வரமிளகா, மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், அப்புறம் மெயினாக வெந்தயம் வேணும் இல்லையா? ஸோ வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய், தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துணும். இதெல்லாம் அரைச்சாச்சு நாம். ஸோ இந்த புளி தண்ணி வந்து இங்கே கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா? அரைச்ச விழுது அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா அப்படி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்ந்து நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கூட்டு நல்லா கொதிச்சிடுது. ஸோ தேவையான உப்பை சேர்த்துருவோம். கூட்டு நல்லா கொதிச்சிடுது. மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருவோம். விட்டுட்டு தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். காயட்டும். ரசம் நல்லா பொங்கிடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிட்டா போதும். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசத்துக்கு வந்து நெய் காஞ்சிருது. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இப்போ என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. இஞ்சி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தய ரசம், சௌ வந்து கூட்டு. இஞ்சி குழம்பு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இப்போ வெளில போகிற வேலை இருக்கிறதுனால நான் வந்து புட்டும் கடலைக்கறியும் இப்போ பண்ணிட போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி வெளில போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால காலையிலேயே புட்டும் கடலைக்கறியும் பண்ணி வச்சிடுறேன். இப்போ புட்டுக்கு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்க முடியும். அதுக்குள்ளே கடலைக்கறி பண்ணிடலாம். கடலைக்கறிக்கு கடலையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புட்டுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், விட்ட தண்ணியெல்லாம் நல்லா ஊறி எடுத்து பாருங்கள், இழுத்துனுது எல்லாமே. ஸோ இதை நல்லா உதுத்துக்கலாம் நாம். அதுக்குள்ளே வந்து கடலைக்கறிக்கும் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கடலையை சேர்க்கல. அதுக்குள்ளே இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் கடலையை சேர்த்து இன்னொரு வாட்டி ஒரு கொதி வரட்டும். கடலைக்கறி கொதிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த புட்டும் வந்து நம்ம நல்லா நிரப்பியாச்சு. அப்படியே மூடி வச்சுருவோம். வேகட்டும். ஒரு 4-5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மூடி வச்சிடலாம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடலைக்கறி ரெடி ஆகிடுது. புட்டு வந்துருக்கு. இந்த கடலைக்கறியோடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து கடலைக்கறி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த கடலைக்கறியிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, இன்னும் வேறு மாதிரி கூட பண்ணலாம். நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வெரைட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
புட்டு கடலைக்கறியும் ரெடி ஆகிடுது. என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து இஞ்சி குழம்பு, வெளியில் போகிறதுனால எல்லாமே நான் இப்போ பண்ணியாச்சு. இஞ்சி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி வெள்ளு கத்திரிக்காய் போட்ட கூட்டு, வெந்தய ரசம். வெந்தய ரசம் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் வறுத்து பண்ண இது வறுக்காமல் பண்ண அப்படியும் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் புட்டு கடலைக்கறி. புட்டு கடலைக்கறியோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புட்டு கடலைக்கறி ரெசிபி வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. காலையில் புட்டு பண்ணும்போதே சொன்னேன் நான் வெளியில் போகிறேன், அதனால மத்தியானத்துக்கும் சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நைட்டுக்கு வந்து அந்த இஞ்சி குழம்பே கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதனால் தயிர் சாதம் சாப்பிட்டா பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணிட்டு அதனால் எனக்கு வந்து நைட்டுக்கு சாதம் தான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஏற்கனவே அரிசியெல்லாம் அலம்பி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இஞ்சி குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதை வந்து வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி புட்டு கடலைக்கறி தான் நான் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் ரெசிபி வீடியோ வேணும்னா இப்போ சொன்னீங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் நான். ஸோ இப்போ சாதம் ஆகட்டும். அதே மாதிரி நம்மளுடைய ஊர் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கான்னு கேட்டிங்க, ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது. ஸோ அதுலேயும் இதே சித்ரா முரளிஸ் கிச்சன் தான். ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஊர் உலகம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸோ 4த்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.